ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், how are you all? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 11th ஸ்டாண்டர்டுடைய மிட் டேர்ம் எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தமிழ். கமாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடிமோனியை தெரிவு செய்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதனோட ஆப்ஷன் கரெக்டானது டிக் பண்ணிடுங்க. தென் போது என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்னது? போதும், காடு, மொட்டு, மேகம். அதனோட கரெக்டான ஆன்சர் என்னமோ அதை செக் பண்ணிக்கிடுங்க. தென் துன்பப்படுபவர். தீக்காயப்பட்டவர், தீயினால் சுட்டவர், பொருளை காக்காதவர், நாவை காக்காதவர். இதனோட கரெக்டான ஆப்ஷன் என்னது அதை டிக் பண்ணிக்கிடுங்க. தென் 1971 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? கரெக்ட் 4 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு டிக் பண்ணிக்கிடுங்க. தென் கரப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை வந்துட்டு என்னது? அது வந்துட்டு மட்டும் சரியா இல்லை ரெண்டும் சரியா அப்படிங்கிற கரெக்டான ஆன்சரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிடணும். தென் புழுக்களும் பூச்சியும் என்பதனோட இலக்கண குறிப்பு என்னது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கிடுங்க. தென் யானையை பாத்திரமாக வைத்து ஜெயமோகன் எழுதிய கதை என்னது? கதையோட டைட்டில் என்னது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். தென் வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின், அதாவது கீழ்காணும் வினாக்களுக்கு எவையேனும் நம்ம 3 எண்ணத்துக்கு மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். ஐங்குறுன்னு ஒரு குறிப்பு வரைக பேஜ் நம்பர் 69 இருக்குது. தென் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? அதனோட ஆன்சர் வந்துட்டு தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணிக்கிடுங்க. தென் புது கவிதை விளக்கம் தருக. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? ரீசன் எழுதணும். தென் 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கு கண்டென்ட் எழுதணும். அகெயின் வந்துட்டு 4 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரோமன் லெட்டர் 3ல் ஐங்குறு நூற்று பாடல்கள் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருட்களை அட்டவணைப்படுத்துக. இது பேஜ் நம்பர் 67 இருக்குது. ஸோ வந்துட்டு வேணுங்கிறவங்க அதை பார்த்து படிச்சுக்கிடுங்க. புகழுக்குரிய பண்புகளாக நீவர் கருதுவனையாவே புகழின் பெருமையை பொது மறைவழி நின்று கூறுக அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 127 இருக்குது. தென் கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. தென் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? உங்களோட கருத்து என்னது? ஸோ அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிடணும். தென் ரோமன் லெட்டர் 4ல் கீழ்காணும் வினாக்கள் எவையேனும் 4னுக்கு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். 17th ஒன் தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக ஆக்க. ஓர் பயிர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில். ஸோ இதனோட ஆன்சர் என்னவா இருக்கும் எழுதிடுங்க. வா என்ற வேர் சொல்லை வினைமுற்று பேரட்சமாக மாற்றி தொடர அமைத்து எழுதுக அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணிக்கிடுங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதணும். ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கலை, கலை, கலை. பகுபத உறுப்பு லகனம் தருக. ஏதாவது ஒன்றுனுக்கு மட்டும். தென் புணர்ச்சி விதி, அதுவும் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று. தென் ரோமன் லெட்டர் 5ல் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கணும். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீட்டெயில். தென் அல்லது புல் நாங்கோல் புழுவை நோக்கி நடராசன் உரைப்பனவற்றை தொகுத்து எழுதுக. அதனோட ஆன்சர் தெரிஞ்சவங்க எழுதிடலாம். தென் போயம், அதாவது அடிப்பரலாமல் எழுதுறது. ஏடு தொடங்கி அப்படிங்கிற பாடலை வந்துட்டு யுகத்தின் பாடலை எழுதணும். அல்லது பொருட்டு அப்படின்னு கம்ப்ளீட் ஆகிற திருக்குறளை வந்துட்டு எழுதணும். தெரிஞ்சவங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரியான இங்கிலீஷ் காமன் கொஸ்டின் பேப்பரோட நான் அவங்கள வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ. சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ.